சூசைட் பண்ணிட்டு சாகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? இது வந்துட்டு இது கூட ஒரு விதமான அரகன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். என்ன, நான் நினச்சது நடக்காட்டி நான் செத்து போயிடுவேன். நான் அப்போ இந்த உலகத்தில் வாழற இவ்வளோ பேர் நினச்சது நடந்தால் உயிரோட இருக்காங்க. அப்படி கிடையாது. அவங்க நினச்சதும் நடந்திருக்கு, அவங்க நினைக்காததும் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. சரி, இதையும் நான் கடப்பேன், இதையும் நான் எதிர்கொள்வேன், இதையும் நான் சந்திப்பேன், இதையும் நான் தைரியமாக எதிர்கொள்வேன், இதையும் நான் ஜெயிச்சு மேலே வருவேன் அப்படின்ற ஒரு போராட்ட குணம் இருக்கிறது தானே சார் மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய கடைசி ஒரு இது. அது இல்லைனாக்கா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் என்ன எக்ஸாம்பிள்ஸு? இவங்க பசங்கள்லாம் எப்படி நாளைக்கு எதை பார்த்து வளருவாங்க? பிரச்சனை அவங்க 2 குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அந்த அம்மா பக்கத்தில் 2 குழந்தைங்களை பார்த்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு சார். எனக்கு ஐ எம் வெரி சென்சிட்டிவ் அபவுட் சில்ட்ரன். என்ன, அப்பா கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு, பார்த்ததே இல்லை ஃப்ரம் வாட் எவர் வி ஹியர். அம்மா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், அம்மா அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டா. நான் 2 பையன், நினச்சி பாருங்க, அந்த 2 குழந்தைங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு என்னவா இருக்க போகிறாங்க இந்த சமூகத்தில்? என்னவா சார் இருப்பாங்க? நீங்களும் நானும் அவனுக்கு என்ன நம்பிக்கை தர போகிறோம் அந்த சமூகத்தை பற்றி? அதான் அம்மா அப்பான்றதை பற்றி என்ன பிம்பங்களை நம்ம அவங்க மனசில் ஏற்படுத்த போகிறோம்? என்ன அது என்ன சூசைட்? ஒரு சின்ன பிரச்சனை உனக்கு வந்திருக்கு, ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு, தலை போகிற பிரச்சனை. உன் கணவன் உன்னை விட்டு சென்று விட்டான், வேறொருவனோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய், அவன் தற்கொலை செய்து கொண்டு விட்டான். அது விஷயமா ஒரு பெரிய ஒரு சவுண்ட் இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது. இதை நான் சந்திப்பேன், என் பசங்களை நான் பார்த்துப்பேன், என் பசங்க எந்த விதத்துலையும் இதில் அஃபெக்ட் ஆகாமல் நான் தைரியமாக இருப்பேன். இதை சொல்வதற்கு ஒரு துணிச்சலும் திராணியும் இல்லைன்னா நீ ஏன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் போனேன்னு தான் நான் கேட்குறேன். என் குழந்தைங்களுக்காக தான் போனேன், அப்போ இந்த குழந்தைங்களுக்காக வாழணும்னு கூட தோணலையா? இதை சொல்கிறது கூட எனக்கு பயமாக இருக்குது. என் குழந்தைங்களுக்காக கூட நீ வாழ மாட்டேன்னா சில பேர் குழந்தைங்களோட சேர்த்து சாகுறாங்க. அது இன்னும் கொடுமையாக இருக்குது. எதையுமே